டிவைன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பெருமையுடன் வழங்கும் திருமலை நகர். திருவள்ளூர் மாவட்டம் சின்ன கடம்பூர் மற்றும் பெரிய கடம்பூர் இடையில் அமைந்துள்ளது நமது திருமலை நகர். இருபத்தி 5 ஏக்கரில் 1500 மனைகள் உள்ளன. இது வெறும் நிலம் அல்ல, உங்கள் தலைமுறைகளின் எதிர்காலம். நிறைய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா இடத்தையே காட்டாம இஎம்ஐ நிறைய இடத்துல வாங்கிக்கிட்டு இன்னைக்கு இடத்த காட்டாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத அளவுக்கு நிறைய போயிட்டு இருக்கும்போது நம்ம நிறுவனத்துல இடத்த காட்டி மனையை பார்த்து தேர்ந்தெடுத்து மாச தவணை மக திட்டத்துல கொடுக்கறது இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும்தான். அது நமக்கு ஒரு பெருமையா சொல்ற விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடத்த மட்டும் காலியா நிரவி அதை மட்டும் இதுதான் இடம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. பட் ஆனால் இது டிடிசிபி ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான விஷயம். இதுல ஒவ்வொரு வீட்டு மனையும் நம்பர் போட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுதுங்களா, அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட சைட்ல கிட்ட 25 ஏக்கர் மேல நமக்கு இந்த இடத்துல இருக்கு. 1500 வீட்டு மனைகள் வந்து இதை சுத்தி இருக்கு. இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய டவுன்ஷிப்பா அப்படின்னா ஆமா, இது ஒரு பெரிய டவுன்ஷிப். ரெண்டாவது, இந்த இடம் கரெக்டா எவ்வளவு தூரத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 9 கிலோமீட்டரும், அரக்கோணத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து வரோம் அப்படின்னா 13 கிலோமீட்டர், சாலை ஜங்ஷன் பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர், இச்சிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த இடம் அரக்கோணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இடம். இப்ப அரக்கோணம் வரைக்கும் வந்து சிட்டி லிமிட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த இடம் மாச தவணை முறை திட்டத்துல நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளால கட்ட முடியுமா? இப்போ ஒரு சதுரடி இன்னைக்கு இந்த ரேட் என்னன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான ஆஃபர் சைட் லான்ச்சிங்காக கொடுக்கப்பட்ட ஆஃபர் தான் 410 ரூபா. இது பக்கம் பாத்தீங்கன்னா ஊர் டேங்க் இருக்கு, பெரிய கடம்பூர் அந்த வில்லேஜோட பேரு. இந்த வில்லேஜோட பேர் வந்து சின்ன கடம்பூர். ரெண்டுத்துக்கும் நடுவுல நாம ஒரு வீட்டு மனை வாங்கினா ஒரு சதுரடி எவ்வளவுக்கு வாங்கலாம்?
மே மாதம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து 410 தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு புக்கிங்க்கு உங்கள் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னவங்களுக்கு அத்தனை பேருக்குமே 410 ரூபான்ற கான்செப்ட்லேயே போயிடலாம். பட் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 6000 ரூபா. 1200 சதுரடிக்கு மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 6000 ரூபா. ஸோ எந்த பிளாட் இருக்கோ, அது கிழக்கில் இருக்கோ, வடக்கில் இருக்கோ, தெற்கில் இருக்கோ, என்ன பிளாட் அவைலபிலிட்டி இருக்கோ அத்தனை பிளாட்டும் எதுவாக இருந்தாலும் வேக்கண்ட்ல இருக்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு வரோம், ஒரு 20 மாதம் 10 மாதம் கட்டிட்டோம், கையில் ஒரு அமௌண்ட் வருது, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். நமக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வருது, தொடர்ந்து 36 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு 20 மாதம் தொடர்ந்து கட்டிட்டேன், 22 மாதம் தொடர்ந்து கட்டிட்டேன், அதுக்கப்புறம் என் கைக்கு ஒரு மொத்தமாக ஒரு பணம் வருது, நடுவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம். மாதம் 36 மாதமும் கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நிறுவனம் எல்லா விஷயத்துக்குமே இது ஒருங்கிணைத்து கொடுத்துருக்கு. பட் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சௌகரியங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தது யாரு அப்படின்னா டிவைன் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸை நமக்காக செஞ்சு கொடுத்தது தான் நம்மளுடைய சேர்மன் பிரவீன்குமார் சார். ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் சொந்தமாக ஒரு வீட்டு மனையை உருவாக்கி கொடுக்கணும். பட் ஆனால் ரெடி கேஷில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெடி கேஷில் எல்லாராலையும் வாங்க முடியுமா? 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ரொக்கமாக வாங்க முடியுமானா முடியாத காரியம். பட் ஆனால் சிறுதுளி பெருவளன்ற மாதிரி மாத தவணை முறையில் ஒரு வீட்டு மனை எல்லாரையும் வாங்க வைக்க முடியுமானா ரொம்ப சிம்பிள். செவ்வாய்ப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு எடுத்து ஒரு 65,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா சீட்டு எடுத்தாங்க. 65,000 ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டாங்க, ஒரு கிரவுண்டு. மீதி இருக்க காசுக்கு நகை வாங்கி போட்டாங்க. அந்த நபர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதில் அரை கிரவுண்டு 15 லட்ச ரூபாய்க்கு விட்டாங்க. ஒரு கிரவுண்டு 65,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விற்கும் பொழுது அரை கிரவுண்டு 15 லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க. மீதி 15 லட்ச ரூபாய்க்கு இன்னும் ப்ராப்பர்ட்டி அதே ரேட்டானா கிடையாது. 2 வருஷத்துல இன்னும் ரேட் ஏறிருக்கு. அதனால இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம மண் வாங்கி போட்டாலும் நமக்கு வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் வருமானா கண்டிப்பா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இது திருவள்ளூர் மாவட்டத்திலே சேர்ந்ததுனால சிட்டி லிமிட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ நமக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த இடத்துல சௌகரியங்கள் இருக்கானா இருக்கு. இன்னும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனோம்னா குருராஜ்பேட்டை பக்கத்தில் சிப்காட் வருது. ஸோ சிப்காட் வந்து அங்கே அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா தொழில் வளர்ச்சிக்கு எல்லா விஷயங்களும் டெவலப்மெண்ட் இருக்கானா இருக்குது. நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் ஹைவே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு, பைபாஸ் ரோடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த திருத்தணி டு திருப்பதி போகிற பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஊரோட வளர்ச்சி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ரோடு வச்சுதான். அதே மாதிரி இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா சிப்காட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்போ இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு உகந்த இடமானா அதுவும் இருக்கு. நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டிட்டு கூட வாடகை கூட்டம் நமக்கு அட் ப்ரெசென்ட்ல நமக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆனால் இன்னைக்கே நம்ம மொத்த பணமும் கொடுத்து வாங்கலை, மாச தவணை முறையில் தான் கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த மாசம் நம்ம தொடர்ந்து ரெகுலராக கட்டிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 36 மாதம் முடியும் போது கட்ட வேண்டிய தொகை கட்டிட்டு நாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் என்னோட பேர் பிரவீன்குமார், டிவைன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் வந்து 11 சைட்டு வந்து லான்ச் பண்ணி இது 11ஆவது சைட்டு. ரைட்டா, நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லேண்டில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ரெடி கேஷில் ஆரம்பித்தோம். இப்போ வந்து இது இஎம்ஐ டிடிசிபி ப்ராஜெக்டில் போயிட்டுருக்கு. அப்படின்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லேண்டு கிடைக்கும், டிடிசிபி ரெடி கேஷ் கிடைக்கும், அப்புறம் வந்து இஎம்ஐயில் கிடைக்கும். இன்னும் 2 இயர்ஸ் கழித்து நம்ம கம்பெனி கண்டினியூவாக இஎம்ஐயில் போயிட்டுருக்கோம். இன்னும் 2 வருஷம் ஆனால் கூட. ஏன்னா நம்மளோட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஎம்ஐனா நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அதனால் உங்களோட நம்பிக்கையை விளக்குறதுக்கு நாங்கள் ரெடி கிடையாது. அதனால் இஎம்ஐயில் கண்டிப்பாக போயிட்டுருக்கோம் உங்களோட ஒத்துழைப்போட. ஏன்னா நாங்கள் மட்டும் ஒரு கை ஓசை வராது இல்லையா, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். அதே மாதிரி ஒரு வேர்டு இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி, என் நிலம் எனது முகவரி. நம்பி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு. இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட எந்த மூலக்கல்லில் பார்த்தாலும் 500 ரூபாயில் குறைஞ்சி கம்மியாக இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்து சைட்டை விடைக்கும் 50 ரூபா கம்மியாக தான் இந்த சைட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்னா அது வந்து இங்கேயும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக விசாரிச்சிக்கலாம். உங்களுக்கு ரேட்டு 50 ரூபா மினிமம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ண நம்ம கம்பெனியோட லீடர்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயத்த வந்து கை தூக்கி பிடிப்பாங்க. சரியா, அதை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணி நிப்பாட்டிக்கிறேன்.
பேர் நடராஜன். நான் கோயம்பேட்டில் இருக்கிறேன். நான் டிவைனில் வந்து நம்ம ரமேஷ் சார் லீடர்ஷிப்பில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எம்ஆர்எஃப் இருக்குது, பக்கத்தில் டெவலப்பிங் ஆகிற இடமா இருக்குது. ரெண்டாவது இஎம்ஐன்னும் போது நம்ம எல்லோரும் வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து புக் பண்ணும்போது ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு 410 புக் பண்ணோம்னா நம்ம 3 இயர்ஸ் 36 மாதம் கட்டிட்டு நம்ம ரீஸ் பண்ணும் போது இதோட விலை வந்து 1000 ரூபா 1500 போயிருக்கும். நம்ம கட்டுறது எப்பவுமே இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி டபுளிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம 410 புக் பண்ணி நம்ம ரீஸ் பண்ணும் போது நம்மளுடைய இதோட வேல்யூ 1000 ரூபா 1500 மேலே போகும். அது ஒரு நமக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இடமும் நம்ம வந்து மெயினான இடத்துல இருக்குது, டெவலப்பிங் ஆகிற இடமா இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வாங்குறது நமக்கும் நம்ம யாருக்காவது வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நம்மளை பெருமையா நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. சார் உங்க சைடு எத்தனை பிளாட் சார் புக் பண்ண போறீங்க? குறைஞ்சது ஒரு 10லேருந்து 25 வரைக்கும் நான் ஏம் பண்றேன் சார். அது வாய்ப்பு கடவுள் இறைவனால கிடைக்கும், எல்லாம் உள்ள இறைவனால. 27ஆம் தேதி சைட் லான்ச்சிங் அப்படின்னு தேதி வந்து நிறுவனம் சொன்ன பொழுது அந்த தேதிக்குள்ள நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா, இந்த அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியா பார்வையிடுற மாதிரி நமக்கு இந்த சைட்டை, இந்த இடத்த நமக்கு கொடுத்து இந்த சைட்டை நமக்கு கொடுத்த இந்த நிலத்தோட ஓனர் திரு கண்ணதாசன் அவர்களை உங்க முன்னாடி நான் ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிழல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முழுக்க அவர் தான் காரணம். ஸோ எல்லா வசதியும் நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவரை நம்ம எல்லாரோட சார்பாக, டிவைன் குடும்பம் சார்பாக அவரை நம்மளோட சேர்மன் மூலமா அவருக்கு இந்த ஒரு பொன்னாடை ஆகிடும். ஸோ அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு பக்கபலமா, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான லீகலைஸ் அப்படின்வாங்க, லீகல் அத்தாரிட்டி. அப்போ அவங்களுக்கு கூடயே இருந்து எல்லா விஷயத்தையுமே இதுமே லீகலாக பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்த மிஸ்ஸஸ் சத்யஷீலா, ஹைகோர்ட் அட்வொகேட் அவங்க. கார்த்திகேயன் அவரும் ஹைகோர்ட் அட்வொகேட் தான். ஸோ அவரையும் மிஸ்டர் கார்த்திகேயன் இங்க நம்ம எந்த நேரத்துல வந்தாலும் நமக்கு இங்க ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இல்லை, இந்த பிளாட்டு நமக்கு நம்பர் தெரியல, பார்க்கணும் ஆள் இருப்பாங்க அப்படின்னா எந்த நேரத்துல வந்தாலும் இந்த இடத்துல நமக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு ஒரு காவல் மாதிரி நம்முடைய டிவைன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு காவலா என்னைக்குமே நமக்கு கூட நிற்கிறது தான் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி நமக்கு எல்லா வகையிலுமே இங்கிருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கிற ஒரு நபர். அவருக்கு நம்ம குடும்பம் சார்பாக ஒரு மரியாதை நிமித்தம். ஒரு லேஅவுட் நம்ம போடுறோம்னா என்னென்ன வசதி இருக்கணும் அப்படின்னா தண்ணி வசதி இருக்கணும். தண்ணி வந்து வசதி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஒரு லேஅவுட்டை போடுறோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டரில் வந்து பஸ் வசதி இருக்கணுமா இல்லையா? ரைட்டா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பஸ் வசதி கண்டிப்பாக வேணும் சார் அப்படின்னு. நம்ம ஊருக்கு பஸ் வசதி இருக்கா இல்லையா? இந்த சைட்டுக்கு நம்ம சைட்டு அந்த பின்னாடி கொடி இருக்குல்ல, அந்த பச்சை கொடி, அப்படியே அந்த டேங்க் உள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து பஸ் வரும். நீங்கள் அந்த பக்கம் வரலாம், பெரிய கடம்புன்னு சொல்லக்கூடிய ஊர். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து பஸ் வரும், கசவராஜப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய இடம். ரைட்டா? சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிற முன்னாடி இந்த சைட்டை நம்ம கொடுத்தாங்க இல்லையா, நம்ம இந்த சைட்டை கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்த சைட்டும் கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் கண்ணதாசன் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த சைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் எப்படி வேலை செய்தாருன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் தூங்குற டைம் வந்து நைட்டு 9:30-10 மணி தான் மேலே போகிற, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடி வந்துடுவார். வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படியாவது நல்லபடியாக வாங்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு நல்ல உள்ளத்தோடு அந்த வேலையை கடைசியும் செய்து முடித்தார். அதனால அவரோட பாராட்டு சொன்னேன். சரியா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இடம் மட்டும் விற்கா போதாது, அதே மாதிரி இடம் வாங்கினாலும் போதாது. இடம் கொடுக்குறவங்களும் ப்ளஸ் பண்ணணும், வாங்குறவங்க சந்தோஷமாக வாங்கணும். அப்படி இருந்தாலும் அந்த இடம் ஆசீர்வாதம் ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். கரெக்ட் தானே? அந்த இடம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கொடுத்த நபர் தான் மிஸ்டர் கண்ணதாசன் சார். அதனால தான் அவர்கிட்ட ஒரு டாப் போடுங்கன்னு சொன்ன காரணங்கள் அதனால தான். ஆனால் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கலைன்னா இந்த பிளாட்டை பொறுத்தவரை 36 மாதம் இஎம்ஐ முடியும் போது கூட உங்களுக்கு வந்து சொந்தமாக நீங்கள் பணமாக சேர்க்கலைன்னா கூட ஒரு 6000 ரூபாய் கட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்
உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங் பார்ட்டாக இருக்கும். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த பிளாட்டை மட்டும் கொடுத்தாலே போகிறோம், அந்த பிளாட் வந்து மாப்பிள்ளையை சம்பாதிச்சுட்டு வரும். அதான உண்மை. இந்த ஏரியா முழுவதுமே இன்றைக்கி எல்லாருமே வந்து 500 ரூபாயில் கம்மியாக வந்து எங்கேயுமே கிடையாது, சைட் எங்கேயுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து சிட்டி ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துட்டாங்க. சிட்டி ப்ராப்பர்ட்டியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிட்டியில் என்னென்ன டெவலப்மெண்ட் வருமோ அதுவும் வந்து கண்டிப்பாக சீக்கிரத்தில் சிட்டியில் என்ன டெவலப் இருக்கோ அத்தனை இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்த சென்னை சென்ட்ரலுங்கிறது அரக்கோணம் ஸ்டேஷன் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அரக்கோணத்தில் ஒரு கும்மிடிப்பட்டியில் ஒரு ஏரியாவில் நாங்கள் இடம் விற்றோம். அன்னைக்கு எங்கள்கிட்ட சொன்னாங்க ஸ்டேஷன் வருதுன்னாங்க. நாங்களும் என்ன தெரியும் விளையாட்டாக யோசித்தோம். ஆனால் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதே வாயில் வருமானு நான் கேள்வி கேட்டேன், இன்னைக்கு வரும்னு நான் சொல்கிறேன். ரைட்டா? அதனால் கண்டிப்பாக ஸ்டேஷன் கண்டிப்பாக மாறி வரும்போது உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ரைட்டு? வந்திருக்கின்ற அனைத்து டிவைன் குடும்பத்தார் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என் பேர் கண்ணதாசனுங்க. வெற்றின்னு என்பதை நீங்கள் தேடணுன்னா முயற்சி என்பது இருந்தால் மட்டும்தான் உங்களிடம் வெற்றி வரும். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் சார் சொன்னாங்க இந்த இடத்த பற்றி ஸ்பெஷல் ஏதாவது பற்றி சொல்லுங்கள். இந்த இடம் வந்து கரெக்டாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ஏரியா, திருத்தணி வட்டத்துலேருந்து முதல். இன்றைக்கி 22,500 ரூபாங்க அரக்கோணம் மெயின் ரோடில். ₹1 ₹2 இல்லைங்க, நான் தமாசம் சொல்ல ஏற்றி பேசணும் அதெல்லாம் இல்லை. 22,500 ரூபாங்க மெயின் ரோடில் ஒரு ஸ்கொயர் ஃபீட். காரணம் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்டு. நீங்கள் இந்த சைடில் இப்போ சார் வந்தாங்க, எம்ஆர்எஃப் சைடு வந்தீங்க, இந்த சைடு எல்லாமே 4-வே ட்ராக் ஆகிடுச்சு ரோடு. திருத்தணி டு திருப்பதி, திருப்பதி டு சென்னை பார்த்தீங்கன்னா 8-வே ட்ராக். இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா இங்கிருந்து இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்த 2 கிலோமீட்டர் தானே குருராஜப்பேட்டை, அது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், அங்கே சிப்காட் வந்துருக்குதுங்க. ஸோ இந்த சைடில் இப்போ எம்ஆர்எஃப் பிளான்ட்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ வர்றப்போ பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு பிளான்ட்டு, தமிழ்நாட்டிலே இருக்கிற பெஸ்ட்டு பிளான்ட் எம்ஆர்எஃப் பிளான்ட் இங்கே. இந்த சைடில் 5 கிலோமீட்டருக்குள்ளே அல்ட்ராடெக் ஃபேக்ட்ரி இருக்குது. 14 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வருது. நான் கூட இதுக்கு மிகப்படுத்தி என் இடம் விற்கணும்னு அது அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு நாள் கண்டிப்பாக சார் இது இந்த நான் இடம் தரலைன்னா கூட இன்னொரு வாட்டி என்னை கண்டிப்பாக கூப்பிடுவார். ஏன் தெரியுங்களா? நான் உண்மை கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும். இது வேணால் இதுக்கு எதாவது ஸ்கீம் வேணும்னா எல்லா பேப்பரும் எங்கே இருக்குது நான் சார்கிட்ட கொடுக்குறேன். இங்கே 550 ஏக்கர் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல டொமஸ்டிக் ஏர்போர்ட்டும் வருது. அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளாட்டுங்களை நீங்கள் வாங்குங்க. அதனால் இந்த டிவைன் குழுமம் வந்து இன்னும் பெரிய அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்டு நான் தான் கொடுப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள். டிவைனுக்கு நாங்கள் இன்னொரு இடம் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னும் கிட்ட அரக்கோணத்தில் இன்னும் கிட்ட தர, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் தரேன். அதை டிவைனுக்கு இதை நான் ப்ராமிஸாகவே தரேன். கண்டிப்பாக வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. என்னை பேச வச்சதுக்கு டிவைன் குரூப் அனைவருக்கும் நன்றி. ரைட்டு. நம்ம இந்த சைட்டு லாஞ்சினா இது வரைக்கும் எந்த கஸ்டமருக்கு வந்து ப்ராமிஸாக சொல்கிறேன், எந்த கஸ்டமருக்கு நான் இது வரைக்கும் ஆஃபர் கொடுக்கல. நீங்கள் லக்கின்னு நினைக்கிறேன். ரைட்டா? எந்த ப்ராஜெக்ட்லேயும் கஸ்டமருக்கு நான் இது வரைக்கும் ஆஃபர் கொடுக்கல. இன்னொன்று அதையும் சொல்லிடுறேன், ஆஃபர் கொடுக்குறாங்க ஒரு சில சொல்லுவாங்க நம்மகிட்ட வாங்கி கொடுப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், வாங்கி கொடுக்கல. ஏன்னா நான் என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கேனோ அந்த ரேட்டு, ஏன்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. எப்போவுமே உங்கள் தலையில் கட்டிட்டு நான் எடுக்கிற கேரக்டரும் கிடையாது, நம்ம அதுக்கு பழக்கம் கிடையாது. அதே மாதிரி மீதி என்ன வேணும் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு சொத்தை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக படுத்து கிடக்கிற காலர் வந்து தானாக நிமிந்துடும். கரெக்ட் தானே? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், இது வரைக்கும் வாங்காதவங்க புக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெறும் ஒரு 5,000 25,000 கழிச்சு பணம் கொடுத்தா புக் பண்ணியிருப்பாங்க. புக் பண்ண உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா? எப்போ எனக்குன்னு ஒரு மனை வந்துச்சு அப்படின்னு. எப்போ வரும்னா அந்த பணத்தை புக் பண்ணும்போதே வரும். அதே மாதிரி புக் பண்ணாமல் இருக்காதீங்க, புக் பண்ணுங்க. திருப்பியும் சொல்கிறேன், சரியா? அடுத்தது என்னென்னா, இந்த ஏரியாவில் வந்து வேலைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு தானே சார்? கிடைக்குமா? வேலைக்கு ஆட்கள் குறைவு. ஏன்னா மேக்ஸிமம் சிட்டி வட்டாரத்தில் எல்லாம் பணம் இருக்கிறவங்க தான் இருக்காங்க, பணம் இல்லாமல் யாருமே இல்லை. அதனால் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து உடனே நீங்கள் கேட்டுறக்கூடாது, சார் அப்போ நான் வீடு கட்டும்போது எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்குமான்னு கேட்டுறக்கூடாது. ரைட்டா? ஏன்னா நம்ம அப்படி கேட்போம். அதனால் அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, இந்த இடமும் மக்கள் நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கக்கூடிய ஊருன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை.